வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்முடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ அடிச்சாம் பரடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இவங்க 50வது நாள் அடிச்சிருக்காங்க. இதை முதல்ல பண்ணியிருக்கலாம்ல. நான் எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்லலாம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாக போயிடுச்சு, ஏன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அதான் ஃபாலோ பண்ண போகிறோன்னு பிக் பாஸும் வாய் விட்டுட்டாரு. இதுலேருந்து இந்த முடிவுலேருந்து பின் வாங்கிட்டா இது ஒரு ஃப்ளாப்ன்றது அவங்களே ஒத்துக்கிட்டு அவங்க முடிவை மாற்றிக்கிட்ட மாதிரி ஒரு ஈகோ இருக்கும் போல். ஸோ அந்த கிரியேட்டிவ் டீமோ டைரக்ஷன் டீமோ எவ்வளோ சீக்கிரம் சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை இதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு கோட்டை முதல்ல இருந்து போடுறோம், பாய்ஸ் கேர்ள்ஸ்னே வேணாம், யூஷுவல் பிக் பாஸ் டெம்ப்ளேட்டே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத எவ்வளோ சீக்கிரம் அந்த தப்பை திருத்துறாங்களோ அந்த அளவுக்கு இந்த சீசன் நல்லது. இல்லாட்டி 2 மாதத்துக்கு இப்படி தான் போகுதுன்ற மாதிரி நான் ஒரு டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இவங்க முன்னாடியே அதை உணர்ந்துட்டாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மேபி இந்த 50வது நாள் நெருங்குது அப்படின்ற அந்த வீக்கெண்டை ஒரு காரணமாக வச்சு பாதி கிணறு தாண்டிட்டீங்க, இது வரைக்கும் ஒன்றும் பிடுங்கலை, மீதி கிணறு ஏதாவது உள்ளே போய் பிடுங்கன்ற மாதிரி, அதாவது இந்த சீசனை சொல்கிறேன், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ஏன்னா இந்த நம்ம என்ன ஹார்ஷாக பேசினாலுமே நான் நிறைய வாட்டி பதிவு பண்ணியிருக்கேன், இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ் செட்டு தான் பிக் பாஸ் வரலாறுலேயே மிக மிக ரொம்ப அன்லக்கியஸ்ட் செட்டுன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. சில பேருக்கு மிக்சர், நிறைய பேர் மிக்சர் தான். இப்போ சத்யாலாம் என்ன பண்ணாலுமே, எத்தனை சீசன்ல போனாலுமே, யார் ஹோஸ்ட் பண்ணாலுமே, எப்படிப்பட்ட கான்செப்ட் கொடுத்தாலுமே மிக்சர் தான் சாப்பிட போறாப்புல, அந்த மாதிரி ஆட்களை விடுவோம். ஆனால் சில பேருக்குலாம் உண்மையாகவே இந்த மாதிரி முடிவை ஆவலாக எதிர்நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனுக்குலாம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். முத்துக்குமரனா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், வெளியே போன சுனிதாவா இருக்கட்டும், ரியாவா இருக்கட்டும், இப்போ அருண் கூட பாருங்க, பரவாயில்ல, எவ்வளோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அவருக்குன்னு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கு. எனக்கு இங்கே கோவம் வரும், இங்கே நான் சிரிப்பேன், இங்கே சந்தோஷப்படுவேன், இங்கே டென்ஷன் ஆவேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறாரு. மஞ்சரி, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டரையும் பிக் பாஸ் கேம் பிளேயும் வெளியே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில கைகள் கட்டப்பட்டு, நீங்கள்லாம் கேர்ள்ஸ் டீமு, நீங்கள் ஒத்துமையாக தான் இருக்கணும், நீங்கள்லாம் பாய்ஸ் டீம் ஒத்துமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத குரூப்பிசமை ரொம்ப மொக்கையாக இவங்களே ஃபார்ம் பண்ணி இந்த சீசனை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்னு நிறையா பேசிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த 50வது நாள் வந்ததுக்கப்புறம் இன்னுமே இண்டிவிஜுவலாக தான் விளையாட போகிறீங்க, இந்த டீமே கிடையாது அப்படின்னு சொன்னது உள்ளே இருக்கிற பல பேருக்கு சந்தோஷமான நியூஸ். மேபி இந்த தங்கம் செல்லம்னு கொஞ்சிக்கிட்டு தெரியல ரஞ்சித் மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரில, பல பேருக்கு சந்தோஷமான நியூஸு. நமக்குமே ஒரு வியூவர்ஸா ஆடியன்ஸா அப்பாடி இனிமேலாச்சு இவங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன கான்ஃப்ளிக்ஸ் வரப்போகுது, என்ன விஷயத்தில் அடிச்சுக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் குரூப்பாக ஃபார்ம் ஆக போகிறா. நேற்று முத்துலாம் பேசிக்கிட்டதை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னுமே தான் இந்த புள்ளி கேங்லாம் ஃபார்ம் ஆவாங்கன்றதான், இந்த புள்ளி கேங் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், அன்பு கேங் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், இதுதான் பிக் பாஸ். அதில் ஒருத்தவங்களுக்கு அநீதி நடக்கும், அதில் ஒருத்தவங்க நம்ம ஹீரோவாக தெரிவாங்க, ஹீரோயினாக தெரிவாங்க, அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். இந்த கர்மத்தை தான் இவ்வளோ நாளாக புலம்பணும். இந்த கர்மம் இல்லாதப்போ என்ன கர்மத்துக்கு இதை ரிவ்யூ பண்ணணும், அப்பப்போ ரிவ்யூவும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது இல்லை. பேசிக்காக நான் ஒரு சோம்பேறி, அதுவும் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதுவுமே தெரியும். இப்போ 3 நாளாக பண்ணாமல் நம்ம இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சீசன்லேயுமே, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ இல்லாட்டி ஒரு சீசன் அப்போல்லாம் குடும்பத்தில் ஒரு பர்சனல் லாஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்லிடுவேன், ஃபீல் பண்ணுவேன், ஐயோ இத்தனை எபிசோடு போதே ரிவ்யூ பண்ணாமல் இருக்கோமேனு. இந்த சீசனில் ஒரு ஃபீலிங்கும் இல்லை, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த 3 நாளாக நான் ரிவ்யூ தான் பண்ணல, ஆனால் இந்த 3 நாளாக நான் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துமே ஒன்றும் பேச தோணலன்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, நேற்று வீக்கெண்டு முடிஞ்சிச்சு, ஒரு நல்ல முடிவு அறிவிச்சிட்டாங்க, இதுலேருந்து எப்படி இருக்க போதுன்னு இன்றைக்கி பார்த்தேன். நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்களை நான் சொல்கிறேன், இந்த விஷால் முத்து சேஃப் கேம் ஆடுறாப்லன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுறது, அருணுக்கும் முத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மேபி அங்கே இப்போ தீபக்கை பற்றியோ நாமினேட் பண்ணுறாருன்ற மாதிரியோ, முத்து பேசப்படான்ற மாதிரி எங்கேயும் அங்கங்கே பேசியிருப்பாங்க. இப்போ நேரடியாக மோத ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் வெளியே வருது. அண்டு என்ன சொல்கிறது, இன்றைக்கி அருணுக்கும் முத்துக்கும் நடந்த சண்டையெல்லாம் நான் எழுதி வச்சு சொல்கிறேன். இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்றது கண்டினியூ ஆச்சுன்னா வந்திருக்காது. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் இந்த முத்து பயங்கரமாக ஃபேக்காக இருக்கான், இது பண்ணுறான், மாற்றி பேசுகிறான் அப்படின்றத அருண் பதிவு பண்ணார். ஆனால் பதிவு பண்ண அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை கொண்டு போய் முத்து கிட்ட வைப்பாரா, அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாரா, ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்ணுவாரான்னு கேட்டால்
பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. பாய்ஸ் டீமுக்குள்ளே ஒருத்தரும் இருக்கணுன்றனால அதில் அப்படியே ஸ்மூத்தாக போயிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணமே இந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த டெம்ப்ளேட்டு, ஸ்கிரிப்ட் மாறினது தான் காரணம். ஸோ இண்டிவிஜுவல் கேமு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில மொக்க கோட்டாவில் வந்த ரெக்கமெண்டேஷனில் வந்த மிக்சர் சாப்பிட்ற சில மொக்கைங்கள்லாம் வந்து சீக்கிரம் அடித்து பெற்று வெளியே துரத்தி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாமினேஷன்ஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க. அதில் வந்து நிறைய பேர் சத்யாவை சொன்னது, தர்ஷிகா ஃபஸ்ட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன கேரக்டரு, எதுக்கு வந்தாருன்னே தெரில அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சீக்கிரம் அமைச்சா நல்லாயிருக்கும். அண்டு நமக்கு சாச்சனாலாம் ஏன் வெளியே போகல, எப்படி தப்பிச்சிச்சு, வர்ஷினி மாட்டிக்கிடுச்சுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இந்த இண்டிவிஜுவல் கேம் மாறினதுக்கப்புறம் இப்போ என்ன தோணுதுன்னா, சாச்சனா மாதிரி ஆட்கள் கொஞ்ச நாளைக்கு தேவை. இன்னும் என்ன நடக்குது, சாச்சனாவால் யார் பாதிக்கப்படுறா? இப்போலாம் வந்து ஆக்சுவலாக முத்துன்ற பிளேயர் வந்து யாருமே அசைக்க முடியாது, யாருமே தொட முடியாது, யாருமே பிரெயின் வாஷ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ வந்து இந்த சாச்சனான்ற கேரக்டரால் முத்து வந்து கெட்ட பேர் வாங்குற மாதிரிலாம் ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சாச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்ணை இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும். ஏன்னா அந்த சாச்சனாவே நிறைய பேர் நாமினேட் பண்ணுறப்போ சொன்னாங்க சில காரணங்கள்லாம். அண்ட் மெயினாக இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாச்சனாவே போகணும்னு நினச்சாலுமே அவங்க அப்பா விட மாட்டார். அது வேறு விஷயம். அதாவது பிக் பாஸில் இருக்கிற மீடியாவோட அப்பா, சினிமா உலகத்தின் அப்பா, அவரை சொல்கிறேன். பாவம் அவர் ஒரு பக்கம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. அண்ட் இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன்ஸில் நிறைய பேர் நிறைய காரணம் சொன்னாங்க. நாளே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸோ சண்டைகளோ சர்ச்சைகளோ உருவாகலை. இருந்தாலுமே இப்போவே கொஞ்சம் நிறைய பேர் ஓப்பன் அப் ஆரம்பிச்சிட்டாங்க தான் தோணுச்சு. அண்டு இந்த யாரெல்லாம் ட்ரஸ்ட் வர்த்தி, நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ஒரு ஆர்டர் போடணும் கேர்ள்ஸில் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சாச்சனாக்கு 4th பிளேஸ்னு வரப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா நீ ரொம்ப சாச்சனா வெறுக்கிற, ஹேட் பண்ணுற, 4th பிளேஸ் வந்ததுக்கு அதுக்கு இப்போ குத்த சொல்ல போறியா? ஏன்னா நான் ஒன்றும் சொல்லலை. ஸ்க்ரீனில் எபிசோடில் பார்த்தா கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே எல்லாம் திருன்னு முழிச்சு ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. என்னடா சாச்சனா 4th கூப்பிட்றாங்க? ஏன்னா இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, நான் மேலே தப்புன்னு தெரிஞ்சு அழுது கண்ணீரை வடித்து அந்த குரலை வச்சு நம்மளை இரிட்டேட் பண்ணி அம்மாட்ட போகிறேன் அப்பாட்ட போகிறேன்னு ஏதாவது அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு பேரண்ட்டாக யோசிச்சு பார்த்தா வீட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கோ ஒரு ஆடியன்ஸாவோ கொஞ்சம் பாவமாக இருந்தாலுமே எதுக்கு இவ்வளோ பாவமாக கஷ்டப்பட்டுட்டு வெளியே தான் போயேன் அப்படின்னு கோபமும் வருது. ஸோ என்னென்னா சாச்சனாக்கு 4th பிளேஸ்ன்றது உள்ளே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் ஒரு விஷயத்தில் வந்து பாய்ஸ் டீமை பாராட்டுவேன். அன்ஷிதாவுக்கு 1st பிளேஸ் கொடுத்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சில பேர் கணக்கு வச்சுருந்தேன் கேர்ள்ஸ் சைடு, இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கு நல்லா ஆடுறாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராங்கு நல்லா ஆடுறாங்கன்றதை தாண்டி உண்மையாகவே வந்து ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் இன்சைட் த ஹவுஸ் ஒரு கேரக்டரின் அடிப்படையில் விளையாட்டில் இருக்கட்டும், தேவைப்படுற இடங்களில் பேசுகிறதா இருக்கட்டும், சமையல் விஷயம், மற்ற விஷயங்கள், மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஆறுதல் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஓவரால் பார்த்தா சைலண்ட்டாக இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அன்ஷிதாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்ததுல எனக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. அதில் வந்து பெருசாக அதை பற்றி அது ஏன் அப்படின்ற மாதிரி எனக்கு வேறு கொஸ்டின்ஸும் எதுவும் தோணலை. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷால், தர்ஷிகா, இப்போ நான் சொன்னேன்ல நான் சில பேர் கணக்கு போட்டு வச்சுருந்தேன்னு, அதில் தர்ஷிகாலாம் பார்த்தீங்கன்னா என் ரிவ்யூ முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த சீசனில் தர்ஷிகா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா அவங்க தாட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியோட பேசுகிறாங்க. சாச்சனாவை ஹேண்டில் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப பொறுமையாக மெச்சூர்டாக இருக்குது, ப்ராப்பராக கன்வே பண்ணுறாங்க சில திங்ஸ் எல்லாம், அட்வைஸ் எல்லாம். அண்டு 2 வாட்டி பேக் டு பேக் இல்லை 2 வாட்டி கேப்டன் ஆனாங்க. உண்மையாக வந்து இந்த பொண்ணு வந்து பொட்டென்ஷியல் ஃபைனலிஸ்ட்ன்ற மாதிரிலாம் தோணுச்சு. இப்போது என்னப்பா நீ வந்து அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்துச்சு, இப்போ அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பிடிக்குது வீட்டுக்குள்ளே, அதனால உனக்கு பிடிக்காம போச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது விஷயம். க்ரஷ் வரலாம், லவ் வரலாம், ஃபீலிங்ஸ் வரலாம். ஆனால் இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் உருவாகிறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கணும். க்ரஷ்ஷோ லவ்வோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங்ஸோ, இதெல்லாம் வந்து க்ரஷ்ஷு கூட பரவாயில்ல விடுங்க, மற்றது இந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மற்ற பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வருதுன்னு நமக்கே தெரியக்கூடாது, பிளான் பண்ணி வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கணும். அது வந்துருச்சுன்றத ஏதாவது ஒரு ஃப்ரேமில் ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் லைஃப்பில் நம்மளை அறியாமல் உணரணும். என்னடா வளரன்னு தான் நினைக்கிறீங்க,
புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸு. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, பிக் பாஸ் வீடாக இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஏன் அதை வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னேன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி தான் இந்த தர்ஷிகாவோட கண்டென்ட் இருந்துச்சு. அதாவது திடீர்னு ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு அதில் ஏதோ தோணுச்சு, திடீர்னு வந்து எனக்கு அவன் மேலே இதாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு கூப்பிட்டு பேசுகிறதோ, ஃபீலிங்ஸாக இருக்குன்னு சொல்கிறதோ, க்ரஷ்ன்னு சொல்கிறதோ, இல்லை ட்ரூத் ஆர் டேர் விளையாடும் போது சொல்கிறதோ, இதெல்லாம் பார்க்குறப்போ தர்ஷிகான்ற ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு அதோட கிராஃப் டவுன் ஆச்சு. இப்போ தூக்கி தர்ஷிகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அந்தந்த வாரம் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், சும்மாவும் ஃபேக்காகவும் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓகே தான், அதுக்கு சும்மாவது இருந்துடலாம். ஆனால் இந்த டக்குன்னு இந்த விஷாலோட மேட்டர் எப்படி ட்ரிகர் ஆச்சு, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் தெரில. அது விஷால் வந்து அவரும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுறாப்புல. சரி ஓகே, எல்லாமே ஃபீல் பண்ணி தான் வரணும், ஜென்யூனாக வரணும்னு இல்லை, எதுக்காகவோ எந்த கர்மமும் வந்து தொடர்ந்துருச்சுன்னு வச்சுப்போம். விஷால் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னா, இது தேவையில்லை, அவள் ஹர்ட் ஆயிடுவா, நான் வந்து ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் வச்சு ஆட விரும்பலை, அந்த அளவுக்கு சீன் ஒன்றும் பெருசாக சீன் இல்லை உள்ள இருந்தாலும் பெரிய பெரிய வார்த்தை விடுறாரு. பட் அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்மை இருக்குது, ஒரு ஜென்டில்மேன் ஸ்டாண்ட் இருக்குது. ஏன் தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி கவின் ஒரு ஆள்லாம் வந்து வரும்போதே உள்ளே இருக்கும் போதே கண்டென்ட்டுக்காக நான் 2-3 பேரை லவ் பண்ண போகிறேன், இருக்க போகிறேன், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை ரொம்ப ஜென்யூனாக நீ தான் லைஃப் பார்ட்னர்ன்ற மாதிரி ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு அப்புறம் வெளியே போய் கழட்டி விட்டாரு. அவர் கழட்டி விட்டாரோ இந்த மாதிரி கழட்டி விட்டுச்சு அது வேறு. பட் வாட் எவர், கண்டென்ட்டுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறது, அதில் ஒரு பொண்ணை கண்ணீர் சிந்த வைக்கிறது, அப்புறம் வெளியே போய் இன்னொன்று அதுவும் உருப்படாமல் போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட கேவலமான விஷயம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொல்லிட்டாவது போயிடலாம் விஷால் மாதிரி. அதையும் தாண்டி 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் போகுது என்னன்றதை பார்ப்போம். ஆனால் ஓவரால் பார்க்குறப்போ தர்ஷிகாவுக்கு இப்படி பண்ணி தான் லைம்லைட் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்காக பண்ணுதானும் நான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலை. பட் தர்ஷிகா இதை விட பெட்டரான பிளேயர், நல்லா வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு தோணுது. இதெல்லாம் கூட வெளியே கூட போய் வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினா அவங்கெல்லாம் வெளியே போய் யார் என்ன பண்ணுறானே தெரியாமல் அட்ரஸே இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக ரசிக்கிற இதில் இல்லை. என்னை கேட்டால் நான் அடிக்கடி யோசிப்பேன், பிக் பாஸில் வின் பண்ணவன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ வாழ்க்கையிலன்னு பார்த்தா, வின் பண்ணவன்லாம் என்ன பண்ணுறானோ எது பண்ணுறானோ, ஆனால் இந்த அமீர் பையவுள்ள நல்லா இருக்கான்ப்பா பாவனியோட, அதுதான் நான் பெரிய வெற்றியாக பார்க்குறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஜெயிக்கிறீங்களோ என்ன கழட்டுறீங்களோ, ஒரு விஷயத்தில் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதோட லைஃப் செட்டில்டு, அதை வெளியே போய் கண்டினியூ ஆச்சுன்னா பார்க்க ரொம்ப நல்லா ஜென்யூனாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பெருசாக இங்கேயே வந்து இதை போட்டு அவங்க கேம் பிளேக்கு எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயம் தானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃப் பாயில் டாஸ்க்காக இந்த ஷாப்பிங்க்கு வந்து இந்த ஆஃப் பாயில் கரெக்டாக போடணும், அது யார் கரெக்டாக வருதோ அத்தனை பாயிண்ட்ஸ் அந்த விஷயம் பண்ணாங்க. அந்த சௌந்தர்யம் மட்டும் சொதப்பிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தீபக்கோட கேப்டன்சி, தீபக் பற்றி இது வரைக்கும் நிறைய டென்ஷன் பார்ட்டி அது இதுன்னு குறதா பேசியிருக்கேன், ரொம்ப திட்டாதீங்க ப்ரோன்லாம் சொன்னீங்க. அவர் மற்றவங்களை திட்டாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் நான் ஏன் பேச போகிறேன். ஸோ கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவரோட என்ன சொல்கிறது ருத்ரதாண்டம் ஆட போகிறான்னு நினச்சா உண்மையாகவே வந்து பரவாயில்ல, நல்லா ஒரு கட்டுக்கோப்பாகவும் இருந்துச்சு, எந்த இடத்துல டென்ஷனும் ஆகலை, யாரையும் கத்தலை, எல்லாம் பயந்துருக்காங்களா என்னன்னு தெரில, ரொம்ப நல்லா பண்ணாருன்றதை உணர்ந்துட்டு இருக்கும் போதே பிக் பாஸும் அதை உணர்ந்து வாய்ஸ்லேயே வந்து அவரும் பிக் பாஸ் வாய்ஸில் தானே வருவார், அவரும் வந்து நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போயிட்டாரு. ஸோ தீபக் நல்லா கேப்டன்சி பண்ணுறாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டில் இந்த அருண் வெர்சஸ் முத்து, அருணுக்கு என்னென்னா ரீசெண்டாக நம்ம சும்மா இருக்கிற மாதிரி தோணுது, ஏதாச்சும் இருக்கோ இல்லையோ இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கி ஏதாவது சண்டை போடணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரில. இந்த மஞ்சரி விஷயமா இருக்கட்டும், இப்போ முத்து விஷயமா இருக்கட்டும், நிறையா பண்ணுறாப்புல. முத்து மேலேயும் தப்பா இல்லையா, இது எதுக்கு இந்த சண்டை, இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறத விட அருணுக்கும் முத்துக்கும் சண்டை வருதுன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீசனில் பார்க்குறதுக்கு. உண்மையாகவே இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படியே நல்லா கண்டினியூ நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.